ஆளால செய்யாம ஒரு மிஷினை கொண்டு செய்ய வேண்டிய வேலை, அதைத்தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். நிரம்பிய வாளியை தெருமுக்கில் வைத்திருக்கும் நகர்மன்ற தள்ளு வண்டியில் வைத்துவிட்டு அங்கிருந்த இன்னொரு வாளியை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு சென்றாள். அதுவும் புறவாசல் வழியாக. அவன் நகரவில்லை, நின்று விட்டான். ஆனா நல்ல வழியா இப்ப அதுக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு. மனித கழிவை மனிதர்களை வச்சு எடுக்க சொல்றது தவறு, சட்டப்படி தவறு. அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. நாற்றம் குடலை பிரட்டியது. அவன் கண்கள் நீரை சொரிந்தன. தெருவோரம் நின்று கொண்டிருந்த அவனை பார்த்து, ஏ லட்சுமி, ஓம் அவனா என்று கேட்டுக்கொண்டே அந்த தெரு மக்கள் அவன் அருகில் வந்து விடாமல் எட்டி நடந்தார்கள். யாரும் அவனை உள்ளே வரும்படி அழைக்கவில்லை. திண்ணையில் உட்காரக்கூட சொல்லவில்லையே என பரிதவிப்புடன் அவர்களை பார்த்தான். அழும் சிறுவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் தர யாருக்கும் மனம் இல்லை. அவனுக்கு உடனே அவன் குடிசைக்கு போக வேண்டும் என தோன்றியது. அங்கே அவன் பாட்டி அவனை மடியிலேயே வைத்துக் கொள்வாள். பக்கத்து வீட்டு மீனாக்கா அவனுக்கு இட்லி ஊட்டி விடுவாள். எதிர் வீட்டு மாமா தோளில் தூக்கி வைத்துக் கொள்வார். எல்லோரும் அவனை கொஞ்சுவார்கள். ஆனால் அதெல்லாம் கூட அவனை வருத்தவில்லை. அவனுக்கு அவன் அம்மாவை பார்த்துத்தான் அழுகை அழுகையாய் வந்தது. அவன் தாயார் அவனை பார்த்து பரிவுடன் கேட்டாள், ஏம்யா அழுகுற? இது நம்ம தினப்பாடு, கஞ்சி குடிக்கணும்ல. அவன் அழுது கொண்டே இருந்தான். என்னவென்றே தெரியா ஒரு உணர்வு அவனை அழ வைத்தது. ஏ சாமி, உன்னை வராதேன்னு சொன்னோம்ல, இந்த நாத்தத்துக்குள்ள நிக்காத, போ. அம்மா வாளிய வண்டியில வச்சுட்டு காசு எடுத்து தார. அந்த கடையில போய் கடலை மிட்டாய் வாங்கிக்கோ. இடுப்பு சேலையில் சொருகி இருந்த மடி சீலையில் இருந்து காசு எடுத்து கொடுத்தாள். அவன் வாங்கவில்லை, விலகி ஓடினான். அந்த தெருவில் அப்போது வந்து கொண்டிருந்த தன் தந்தையை பார்த்து ஓடினான். தந்தையின் கையில் சேறு அப்பிய அகப்பை, காலிலும் கையிலும் கருப்பு பச்சையாக சேறு. சாக்கடை அடைப்பை கைவிட்டு அகற்றியுள்ளதால் மேலெல்லாம் சேறு தெரித்திருந்தது. சிறுவன் அருவறுத்து போனான். சாக்கடை நாற்றமடிக்கும் தந்தையிடமும் செல்ல மனமில்லை. கழிவிறக்கத்தில் மேலும் கண்ணீர் பெருகியது. பாவம்ல. அதாவது எல்லாருமே அதை இயல்பா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வருத்தப்பட்டிருக்கலாம், நம்ம மட்டும் ஏன் இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னு தோணியிருக்கலாம். சட்டென்று ஒரு கரம் அவனை தூக்கி தோளில் போட்டு கொண்டது. நிமிர்ந்து பார்த்தான். முதலில் பார்த்த நல்ல தம்பி ஐயா. ஐயா ஐயா ஐயா, அவனை இறக்கி விடுங்க ஐயா. உங்க தெருக்காரங்க எதுனால் சொல்லிடுவாங்க ஐயா. கருப்பசாமி பதறினான். அதெல்லாம் அவங்கள தொட்டா தீட்டு அப்படின்னு அந்த காலத்துல அப்படி இருந்ததுனால குழந்தை நாளும் கூட அதை தூக்காதீங்கன்னு அவங்க அப்பாவே சொல்றாங்க. கருப்பசாமியின் தோளை தட்டி, நான் பாத்துக்கிறேன். பையன் நீ நிக்கிற கோலத்தை பார்த்துத்தான் அழுறான். நீ போ, வேலையை பாரு. அவன் எங்க வீட்டுல இருக்கட்டும். அவன் சின்னஞ்சிறு கை கால்களை உதறி அடம்பிடித்து இறங்கி ஓட முற்பட்டான். அவர் மறுபடியும் அவனை கட்டி தூக்கி விரைந்து நடந்து அவர் வீட்டுக்குள் கொண்டு போய் விட்டார். ஏமா கண்மணி, இங்க வா. உள்ளிருந்து வந்த அழகிய பெண்ணை மருண்ட விழிகளோடு பார்த்தான். அந்த இளம் பெண் பக்கத்து வீட்டு மீனாக்கா போல இருந்தாள். நம்ம கருப்பையோட சின்ன மகன்மா, தம்பிக்கு முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறம் அவன் கூட விளையாடு. கட்சி ஆபீஸுக்கு இவன் அண்ணனை வர சொல்லியிருக்கேன். அவன் வேலை விஷயமா முனிசிபாலிட்டியில போய் அதிகாரியே பார்க்கணும். அப்பா, இவன் அண்ணன் 8 வரை படிச்சிருக்கான்ல, வேற எதுனாச்சும் வேலைக்கு போக சொல்லுங்கப்பா. என்னமா செய்ய, இப்போதைக்கு துப்புரவு வேலைக்கு இவங்களைத்தான் போடுறாங்க. இவங்களுக்கும் ஈஸியா வேலைன்னு ஒண்ணு கட்டாயம் கிடைச்சிருது. அப்பெண் தட்டில் இட்லியை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு ஊட்ட முயன்றாள். அவன் உண்ண மறுத்தான். அப்பா, இவங்கெல்லாம் படிச்சு பெரிய வேலைக்கு போனா இந்த வேலையை மத்தவங்க செய்யத்தானே வேணும். ஆமாம்மா, அதுக்கும் ஒரு காலம் வரும். அப்போ இந்த வேலைக்கு அடிபடியா கியூவில் நிப்பாங்க பாரு. ஆமாப்பா, இந்த குட்டி பையன் படிச்சு பெரிய வேலைக்கு போகணும். கூறியபடி அவனை முத்தமிட்டாள். அவன் கண்கள் மேலும் கலங்கின. சிரித்தபடி நல்ல தம்பி ஐயா வெளியே சென்று விட்டார். கண்மணி அவனிடம் இனிமையாக பேசி ஊட்டி விட்டாள். விசும்பலுடன் உண்டான்.
உள்ளிருந்து வந்த ஒரு பெரிய பெண்மணி இருவரையும் உருட்டி விழித்துவிட்டு சினத்துடன் முணுமுணுத்துக் கொண்டே மறுபடியும் உள்ளே சென்றாள். குறுநகையுடன் கண்மணி அவனுடன் விளையாடினாள். பெயரைக் கேட்டாள். சொன்னான், நீ பள்ளிக்கூடம் திறந்ததும் படிக்க போயிடணும். நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் என்ன? தலையசைத்தான். அவன் அம்மா 2 மணி அளவில் அவனை அழைத்து போக வந்தாள். மஞ்சள் பூசி குளித்து நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தாள். வண்ணச் சேலை கட்டியிருந்தாள். காலையில் பார்த்த அம்மாவின் தோற்றம் இல்லை இது. அம்மா இப்போது அழகாய் இருந்தாள். அவன் கண்மணியை விட்டு பிரிய மனமின்றி அம்மாவுடன் கிளம்பினான். வாரி அணைத்த அம்மாவிடமிருந்து திமிரி விலகி நடந்தான். அம்மா இரவு உணவை ஊட்ட முற்படுகையில் அவன் கைகளை பார்த்தான். அவனுக்கு வாந்தி வந்தது. அம்மாவின் கை நாற்றமடிக்கும் என உள்ளூர நினைத்து விட்டான். அதன் பின் அவன் பாட்டிதான் அவனுக்கு உணவு பரிமாறினாள். அவன் பாட்டியும் துப்புரவு பணிக்கு சென்றவள் என்று புரிந்து கொண்டபோது அம்மாவின் கைகளின் நாற்றம் மறந்து போனது. அவள் கையால் செய்யும் சாப்பாடு சுவையானதாகியது. குளத்தங்கரை ஓரமும் முள்ளுக்காட்டிலும் காலை கடன்களுக்கு ஒதுங்கும் போது அவன் அனைவரை பற்றியும் அனைத்தையும் பற்றியும் சிந்தித்தான். உள்ளுக்குள் ஏதோ கொதித்து எழுந்தது. சீக்கிரம் காசு சேர்த்து 3 பேருக்கும் ரப்பர் கையும் காலுக்கு ரப்பர் உரையும் வாங்கி கொடுக்கணும் என அப்போது